இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னன்னா, யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். யூ ஆர் அ மோல்டு. யூ ஆர் அ மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ் அதே சமயம் மோல்டு. ஃபஸ்ட்டு மோல்டு அண்ட் மாஸ்டர் பீஸாக இருக்கீங்க நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, நான் தமிழில் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு முன்மாதிரி. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலு, எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக கடவுள் உங்களை உருவாக்கின்னு இருக்காரு. அதுக்கு ஆதார வசனமாக எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இதில் என்ன பார்க்குறோன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இதில் எப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இந்த வசனத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறாரு. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உங்களை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டுகிறாரு. உங்களுக்கு எளிதில் சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்கிறேன். உங்களை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டாருன்னு புதிய ஏற்பாடில் நீங்கள் வாசிப்பீங்க. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்குறிச்சிட்டாரு, தெரிந்து கொண்டாரு. அதே மாதிரி தாயின் கருவில் உருவாக்கும் முன்னேன்னா அதுதான். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிச்சிட்டாரு. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல பிறக்கணும், உங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டது. முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கு, முன்குறிக்கப்பட்டிருக்கு. ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி, இன்னும் ரோமரில் வாசிக்கிற மாதிரி, ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பொருள் தயாரிக்க போகிறாங்க. ஒரு பொருள் தயாரிக்கும் போது அந்த பொருளுக்கு ஒரு டைமென்ஷன் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரூபிக் கியூப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5.5 சென்டிமீட்டர், ஒரு இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கிறதுனால 3 டைமென்ஷன் வரும். அதில் அந்த 3 டைமென்ஷன், அந்த எல்லா டைமென்ஷனும் 5.5 ஈக்குவலாக இருந்தால் தான் கியூபாக செய்ய முடியும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ரூபிக் கியூபுக்கு. அந்த மாதிரி உங்களை உருவாக்கும் போது ஒரு விதத்தில் தேவன் உருவாக்குறார். அதாவது உங்களை வச்சு தான் அநேகரை உருவாக்க போறாரு. அதுதான் மோல்டுன்னு சொல்றது. இப்போ ஒரு பாத்திரங்கள்லாம் இரும்பு, செம்பு, பித்தளை, இது மாதிரி நகைகள் கூட வச்சுக்கோங்க. ஒன்று உருவாக்கும் போது இதை ஒரு மோல்டு செய்வாங்க. எல்லாத்தையும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அதை அச்சு செய்வாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அச்சு பிள்ளையார்னு ஒன்று விற்பாங்க. அந்த அச்சு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு அச்சு இருக்கும், அதில் அந்த மண்ணை போட்டு அப்படியே ரெடி பண்ணாங்கன்னா உடனே அது ரெடி ஆகிடும். மற்றது மாதிரியெல்லாம் கையிலேயே வணைஞ்சி செய்ய வேண்டியதில்லை. அதுக்காக சொல்கிறாங்க. அச்சு தான் மோல்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் அச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மோல்டு. அது மாதிரி உங்களை நீங்கள் ஏன் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க தெரியுங்களா? அதாவது உங்களை கொண்டு அந்த கஷ்டத்தின் பாதையில் வந்தவங்களை உருவாக்குறதுக்காக. நான் சொல்ல போகுதுங்களா? நீங்கள் எந்த வகையில் கஷ்டப்படுறீங்களோ அந்த வகையில் கஷ்டப்பட்ட அதே வழியில் அதே பாதையில் அதே மனிதர்களை, அது போல உள்ள மனிதர்களை அவங்களுடைய மனதின் காயங்களையும் அவங்க இருதயத்தின் காயங்களையும் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்களையும் ஆற்றும்படியாக உங்களை அந்த வழியில் நடத்தி கொண்டு வருகிறார் தேவன். சரிங்களா? அதாவது ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்கள் அதிகம் உடைக்கப்படுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த் இருக்குது. நம்ம பெரும்பாலும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு டாக்டர் மருந்து கொடுத்துட்றாங்க. அது உடனே க்யூர் ஆகிடுது, சரியாயிடுது. ஒரு வாரம் இல்லை ஒரு 15 நாள். இந்த டைஃபாய்டு மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் மெடிசன் எடுப்பாங்க. டிபி மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெடிசன் எடுப்பாங்க. இப்போ மற்றபடி ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு ஒரு அளவுக்கு ஒரு எலும்பு முறிவுன்னா கூட ஒரு 6 மாதம் ரெஸ்ட்டு தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கு. பிசிக்கல் கண்டிஷன் ஒரு 6 மாசத்துல ரிகவர் ஆயிடுறாங்க. இதே ஒரு மனசுல ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், மனதளவில் ஒரு காயங்கள், ஒரு பெட்ராயல், ஒரு விதமான ஒரு டிசீவிங்னஸ், பல விதமான காயங்கள் மனதில் ஏற்படும் போது உங்க மனது அதாவது சுக்குநூறா உடையுதுன்றாங்க பாருங்க. அதாவது 100 பீஸா உடையிற மாதிரி உங்க மனது உடையும் போது
தேவன் என்ன விரும்புகிறாருன்னா அதை திரும்ப உருவாக்கணும்னு விரும்புகிறாரு. தேவன் அதை திரும்பவும் உருவாக்கும்படி விரும்புகிறாரு. அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் திரும்பவும் உங்களை ஏன் உருவாக்குறாரு தெரியுங்களா? நீங்கள் ஃபிசிக்கலாக நார்மலாக இருக்கிறீங்க, மனதளவில் மென்டலி நார்மலாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரோக்கன் மைண்டில் இருக்கிறீங்க, ஹார்ட் புரோக்கனில் இருக்கீங்க, ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. உங்களை ஏன் கடவுள் தெரிஞ்செடுக்கணும், ஏன் உங்களை பயன்படுத்தணும்? உங்களை ஏன் தெரிஞ்செடுக்கிறாருன்னா, நீங்கள் பட்ட கஷ்டங்களை, நீங்கள் வந்த பாதைகளை அதே பயணிக்கிற அத்தனை பேர், எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, கோடி பேர் கூட இருப்பாங்க உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க. அந்த கோடி பேருக்கு நீங்கள் மருந்து. நீங்கள் இன்னைக்கு படுற கஷ்டம்தான் அவங்களுக்கு உதவ போகிற மருந்து. உங்கள் காயங்கள் தான் அவங்களுக்கு மருந்து. எப்படி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் நம்மளுக்கு மருந்து ஆகுதோ, இயேசு கிறிஸ்துவில் பைபிளில் வாசிப்போம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பூரணப்படாத காயங்கள், அவர் படாத காயங்கள் சரீரமான சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி. ஊழியக்காரர்களா அந்த கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், ஊழியக்காரன் இல்லை, கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், கர்த்தரை அறிந்து கொண்டு அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, அவருடைய உறவில் இருக்கிறவங்க, அவருடைய கலந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு. இது பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்களை உருவாக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோல்டுன்னு சொல்லும்போது அந்த அச்சு ஞாபகம் வருது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதனால தான் இந்த சிலையெல்லாம் இன்க்ளூட் பண்ண போனது, சிலை பற்றி பேச போகிறதுனால தான் பல காரணத்தினால போன விஷயத்திலே சொல்லிட்டேன். இந்த சேனல் மதங்களுக்கு அப்பாற்பட்டது. உதாரணத்துக்கு நான் பலவித கருத்துக்களை சொல்ல வேண்டி வரும். இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட சேனல், அதை சொல்கிற பாருங்க. ஒரு அழகான சிற்பம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிலைன்னா பிடிக்கலன்னு பரவாயில்ல, ஒரு அழகான ஒரு சிற்பம் இருக்குது. சிற்பி செதுக்குறார வச்சுக்கோங்களேன். செதுக்கும் போது அந்த கல்லுல அவர் என்ன பாக்குறாருன்னா, அந்த கல்லை பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற சிற்பத்தை பாக்குறாரு. அதுல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் நீக்கினே வராரு. அவர் அதுக்குள்ள கை காலை இந்த களிமண்ணை பிடிச்சி செய்யற மாதிரி களிமண்ணை பிடிச்சி செய்யல, அந்த கல்லுல இருக்கிற அந்த சிற்பத்தை பார்த்துட்டு தேவையில்லாததை மட்டும் நீக்கினே வராரு. எல்லா தேவையில்லாததை நீக்கிட்ட வேணா அந்த சிலை வந்துடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வழி வரும். இந்த நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுன்றதுனால பழைய படத்தை பற்றி சொல்ல சூரிய வம்சத்தில் சொல்லுவாங்க. அந்த அந்த கல் அந்த சிற்பியோட உளியோடைய அடிக்கும்போது அந்த வலியை தாங்கலாம் அது உருவாகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கல்லுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கல் சில நேரத்தில் தூங்குன்னு ஏற்கனவே நம்ம தமிழர்கள் நிரூபிச்சிருக்காங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கும்போது கல் தூங்குன்னு சொல்லுவாங்க. கல் தூங்கும்போது தூக்குனா அந்த நேரத்தில் வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கல் ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, நான் அதை அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது அதை வணங்க போகிறது இல்லை, அதாவது அந்த வணங்க போகிறதுல இன்னொன்னே விக்கிரகாராதனை போயிடாதீங்க, விக்கிரகாராதனை இருக்கிறவங்க எதிராக இருக்கிறாங்கன்னு நினச்சி போயிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா அணுக்கள்லையுமே கடவுள் இருக்கிறாருங்க. அணு முதல் அண்டம் வரை, அணு முதல் பிரபஞ்சம் வரை அவர் இல்லாத இடம் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு பைபிள் படி சொல்லணும்னா, எல்லாவற்றாலும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவராகிய அவர், நிரப்புகிறவர் அவர். அதை ஞாபகம் வச்சுங்க. கொலைசேரில் வரும் இது. கொலைசேர்லையும் எபேசியர்லையும் இந்த கருத்துக்கள் வரும். எல்லாவற்றாலையும் நிரப்புகிறவர் அவர், தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறவர் அவர். அதனால நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறாரு. இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள இருந்தா போதும், நீங்க அதை நம்பினா போதும், அதை வச்சுன்னு முன்னேறி போய்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த சிற்பமா வடிவமா வரணும்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிதான் ஆகணும். இனிமேல் கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்றேன், இனிமேல் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல. கடந்த கால கஷ்டத்தை நினைச்சு கஷ்டப்படாதீங்க. அது உருவாக்குறதுக்கான இடமா இருந்தது. நீங்க உங்களை கடவுள் அந்த இடத்துல உருவாக்கி இருக்காரு. ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு மாஸ்டர் பீஸா உங்களை உருவாக்கி இருக்காரு, ஒரு மோல்டா உங்களை உருவாக்கி இருக்காரு. பல சிலைகள் உருவாக்குறதுக்கு காரணமா உங்களை ஒரு சிலையா உருவாக்கி இருக்காரு. அது மாதிரி உங்களை ஒரு முன் உதாரணமா உருவாக்கி இருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, சில கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, அதுவும் என்னால் தாங்கவே முடியல, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு நீங்கள் கேட்கும்போது கடவுள் சொல்கிற வழி ஒன்றே ஒன்று தான்.
நீ அநேகருடைய காயங்களை ஆற்ற போற. இது உலகம் உருவாக்குற மாதிரி மருந்து கிடையாதுங்க. இது உடலுக்கு தேவையான மருந்து கிடையாது. உள்ளத்துக்கு தேவையான மருந்து, மனதுக்கு தேவையான மருந்து, உயிருக்கு தேவையான மருந்து. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்க உள்ளத்துக்கு தேவையான மருந்து, மனதுக்கு தேவையான மருந்து, உயிருக்கு தேவையான மருந்து. உங்க உயிராற்றல்ல கூட பிரச்சனை வரும். உங்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலையில அவர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல இருக்கிறாரு, அவர் உயிருக்கே ஆபத்தான நிலையில இருக்கிறாருன்னு வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி பல தடவை உயிருக்கே ஆபத்தான நிலையில உங்க நிலைமை போயிருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல கடந்து வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ போகும்போது அந்த மாதிரி உயிருக்கே ஆபத்தான நிலையில இருக்கிற பல பேருக்கு வந்து நீங்க மருந்தா அமைவீங்க. நீங்க பேசுறாலே அவங்க சரியாயிடுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஆற்றல் புரிஞ்சவரை உங்களை மாட்டின்னு வராரு கடவுள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்துல சொல்ற மாதிரி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இது எரேமியாவுக்கு மட்டும் இல்ல, உங்க ஒர்க் எல்லாமே நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அசைன் ஆயிடுது. நீங்க இந்த இடத்துல தான் பிறக்கணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த வேலை தான் செய்யணும், இத்தனை நபர்களை சந்திக்கணும், இந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கணும், இந்த துன்பங்களை நீங்க படணும், அதுக்கப்புறமாட்டுக்கு கடவுளை தேடணும். கடவுளை தேடி வந்து ஏதோ ஒரு வகையில நான் வந்து இந்த கடவுளை தான் அந்த கடவுளை தான் சொல்ல வரல. கடவுள் ஒருத்தர் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் கொள்கை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது பல அறிஞர்களாலேயும் உலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு கொள்கை தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கடவுள்னு சொன்னா ஒண்ணுதாங்க அர்த்தம். நீங்க எந்த பேர்ல சொன்னா அது ஒரே கடவுள் தான் போய் சேரப்போகுது. அதாவது ஒரே 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 ஒரு ஐடென்டிட்டி தான் அதை சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஒன்னஸ் பத்தி சொல்றீங்க. ஒன்னஸ்னா பரிபூர்ணமான கடவுள். எது பரிபூர்ணமோ அது கடவுள். 100% எது பரிபூர்ணமா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலையும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஊடாகவும் இருக்கோ அது கடவுள். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு நெசவாளருக்கு தெரியும். நெசவாளர் எப்படி தறி நெய்கிறாங்கன்னா அதுல வந்து முதல்ல பாவு இருக்கும். அப்புறம் வந்து இந்த அந்த அந்த நாடா மூலமா அந்த இழைய ஊடுல வச்சு இது ஊடுன்னு சொல்லுவாங்க. அத ஊடும் பாவுமா இருக்கிறாங்க கடவுள் எப்பவுமே. அதாவது ஒரு கூட்டல் குறி. நான் சொல்றது புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லணும்னா கூட்டல் குறியில ஒரு இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். இதே வந்து அநேக கூட்டல் குறி சேர்த்துன்னு வருவாங்க. அந்த நெசவாளரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தறி பட்டு நெய்கிற அந்த பட்டு சேலை நெய்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரிசாண்டில் ஒரு வெர்டிகல் லேயர் அவங்க முன்னாடி இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் லேயர் அவங்க ஃபார்ம் பண்ணினே வராங்க. ஒரு சாரி பினிஷிங் ஆயிடுது, ஒரு வடிவம், அவங்க தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வந்துடுது அதுல. அந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கிற வெளியும் எப்படி நான் பாக்குறேன்னா ஊடும் பாவமா பாக்குறேன் நான் கடவுள்ல. ஒரு பட்டு சேலை நெய்யும் போது எப்படி அந்த நெசவாளர் வந்து அதுல ஒரு டிசைனை பாக்குறாரோ, அவருக்கு தெரியும் எங்கன்னா ஒரு இழை ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதை திரும்ப அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்கிற வேலையை அந்த பட்டு சேலை தயாரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாரு. அது போல வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கடவுள் சரியா செய்வாருங்க. உங்களுக்கு கடவுள் வந்து அதுக்கு உண்டான தேவைகளை செய்வாரு, உங்களுக்கு தேவைகள் நிறைவாக்குவாரு. மருந்து மாத்திரையா இருந்தாலும் சரி, பணத்தேவையா இருந்தாலும் சரி, எந்த மன கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் சரி, கடவுள் வந்து உங்களுக்குன்னு அந்த காரியத்தை வந்து தேவைகளை எல்லா விதத்திலையும் சந்திப்பாரு. உங்களுக்கு தேவையான கருத்துக்களா இருந்தாலும் சரி, ஒரு பயத்துல இருந்தாலும் சரி, ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது மரண பள்ளத்தாக்கா இருந்தாலும் அதுல இருந்து மீட்டு எடுக்க கர்த்தர் வந்து ஆட்கள் அனுப்பி கொண்டே இருப்பாரு. கடவுள் கர்த்தர்னும் போது என்னன்னா காரிய கர்த்தா, எல்லாவற்றையும் இயக்குவார். அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்றது போல எல்லாவற்றையும் இயக்குகிறவர் கர்த்தா. இப்ப வசன கர்த்தான்னு சொல்றோம்ல, இயக்குனர்னு சொல்றோம்ல சினிமால, அத போல வந்து எல்லாவற்றையும் இயக்குபவர் கர்த்தர்னு சொல்றோம். கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இல்ல, எல்லாவற்றையும் இயக்குபவர்னு அர்த்தம். அது போல வந்து எல்லாவற்றையும் இயக்குறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தறி நெய்கிற அவர் முன்னாடி இருக்கிற அந்த
அந்த அந்த குறிப்பிட்ட இந்த இந்த பார்டரில் அந்த பார்டர் வரைக்கும் அவர் கண்ணு இருந்துன்னே இருக்கும். அதில் வந்து எத்தனை இழைகள் இருக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6000 இழைகள், 6000 இழை, எத்தனையோ 1000 இழைகள் இருக்குது. அதில் சரியாக எண்ணிக்கை என்னால் குறிப்பிட முடியல, மன்னிக்கும். இதில் என்னென்னா, அதில் ஒரே ஒரு இழை நம்மளால தனியாக பிரித்து பார்க்க முடியுங்களா? அந்த ஒரு இழையில் மிஸ்டேக்குனால அவர் பார்ப்பார். அதை அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பார் அவர். ஷார்ப்பாக பார்த்து அதை அந்த இழையை அதோட கோர்த்து சரி செய்து மறுபடியும் தயாரிக்கிற வேலையை, பட்டு சேலை தயாரிக்கிற வேலையை ஆரம்பிப்பார், உற்பத்தி செய்கிற வேலையை ஆரம்பிப்பார். அதுபோல் கடவுள் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் தீர்த்து வைப்பார். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் பீஸுங்க. உங்களை வச்சு தான் வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஃபைனல் பொசிஷனு, அதாவது உங்களை தான் சிறப்பாக உருவாக்கணும். உங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன், உங்களுக்கு தான் வந்து நீங்கள் ரோல் மாடல்னும் போது உங்களுக்கு தான் வந்து எல்லா ப்ரொவிஷனும் கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் எல்லா வேதங்கள்லையும் எல்லா வகையான அற்புதங்கள் நடந்திருக்கும். எத்தனையோ புராணங்களில், இதிகாசங்களில், பைபிளில், குரானில், பகவத்கீதையில், இன்னும் எத்தனையோ வேதங்கள், குருநானக் எழுதியிருக்கிற வேதங்களில், புத்தர் எழுதியிருக்கிற வேதங்களில், இந்த மாதிரி சித்தர்கள் எழுதியிருக்கிற வேதங்கள், எல்லா வேதங்களிலும் நடந்த அற்புதங்கள் எல்லாவற்றைக்காட்டிலும் மேலான அற்புதங்கள் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் நம்பணும். ஜஸ்ட் வந்து இது நடக்க போகுது, இது எனக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, என் வாழ்க்கை சரியாக போகுது, என் வாழ்க்கை மாறப்போகுது, நான் அநேகருக்கு முன்னுதாரணமாக இருக்க போகிறேன், என்னை வந்து ஷோகேஸில் என்ன ஒரு ரோல் மாடல்லாம் என்னை வைக்க போகிறாரு, ஒரு உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக என்னை வைக்க போகிறாருன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டமான காலங்களில் வந்து எதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கடுமையாக பண்ணிட்டு போவீங்க. கடவுள் என்னை பார்க்குறதே இல்லை, கடவுள் என்னை யாருமே என்னை நேசிக்கிறதுக்கே இல்லை, யாருமே என்னை நேசிக்கலை, இந்த உலகத்தில் நேசிக்கிறதுக்கே எனக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. உங்களை வந்து கடவுள் நேசிக்கிறார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கடவுள் அதுக்கு மேலே வேற யாரை நேசிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த உலகத்தில் வந்து அதாவது எத்தனையோ கோடான கோடி பில்லியன் கணக்கில் நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. ஒரு நட்சத்திரம் போல் இன்னொரு நட்சத்திரம் கிடையாது அளவில். எத்தனையோ அளவில் பெரிய சூரியனை விட பெரிய மடங்கு நட்சத்திரம் இருக்கு. அவைகளெல்லாம் உருவாக்குனவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பார் பாருங்க. அதெல்லாம் உருவாக்குனவர் உங்களை தாயின் கருவிலே முன்குறித்து அறிந்து தெரிந்து கொண்டு உங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து கட்டளையிட்டு உங்களை வந்து ஒரு ரோல் மாடலை, ஒரு மாஸ்டர் பீஸை, ஒரு மோல்டை கிரியேட் பண்ணிருக்கும்போது அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினச்சிக்கோங்க. ஈவன் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளே கூட தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளே வந்து சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணும். வாழ்க்கையில் வந்து நம்ம சில நேரத்தில் வந்து எரர் இஸ் ஹியூமன்ற மாதிரி ஃபர்கிவிங் இஸ் காட்னு சொல்லுவாங்க. எரர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவிங் இஸ் காட். அந்த மாதிரி எரர் இஸ் ஹியூமன். நம்ம வாழ்க்கையில் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம மனசு உடையுது. நமக்கு தவறு மற்றவங்க நம்ம துன்பப்படுத்தினால, நம்ம மற்றவங்களை துன்பப்படுத்தினாலும் நம்ம காயப்படுவோம். கண்ணாடி இருக்கிற மாதிரிங்க, நீங்கள் உள்ளே இருந்து வெளியே கல் எறிஞ்சாலும் அது உடையும், வெளியே இருக்கிறவங்க கல் எடுத்து எறிஞ்சாலும் அது உடையும். அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மனசு. அதனால் வந்து நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்தினாலும் உடஞ்சிருப்பீங்க, இல்லை மற்றவங்க உங்களை காயப்படுத்தினாலும் உடஞ்சிருப்பீங்க. எனவே வந்து உருவாக்கும் போது இதை திரும்ப உருவாக்குற ஒரு கடவுள். அதாவது சரீரத்தில் ஒன்றும் உங்களுக்கு இப்போ அந்த அற்புதங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கலைன்னா அது வந்து ஒரு காலத்தில் நடக்கும், அது அப்புறம் பேசலாம். முதல்ல உள்ளான காயங்களை ஆற்றுவோம். மனத்தில் வந்து ஏன் காயங்கள் வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவத்தில் 10 வருஷம் 20 வருஷம் கூட மாத்திரை எடுப்பாங்க. அது ஏன் அது காயங்கள் ஆற மாட்டேங்குதுன்னா, அது உள்ளான காயங்கள் வந்து எமோஷனல் ஹீலிங்னு சொல்லுவாங்க. அது உணர்ச்சி அளவில் ஆற்றப்படணும். அதை ஒருத்தர் உணரணும். உங்கள் வழியை ஒருத்தர் உணர்ந்து அதுக்கேற்ற வார்த்தையை பேசணும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உண்மையில் உங்கள் கஷ்டத்தை வந்து யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கணுங்க. அது வழியே சொல்லலை நான், நீங்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்கீன்றது தான் உங்கள் கூட இருக்கிறவங்க உணரணும். உங்களுக்கு அன்பு தான் தேவை, அன்பு தான் அந்த மருந்து. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாருடைய அன்பும் தேவை. இந்த உலகத்தில் யார் அதிகமாக காயப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருடைய அன்பும் தேவைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை பேரால் காயப்பட்டிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அத்தனை பேருடைய
எண்ணிக்கை நபருடைய அன்பு அந்த அளவுக்கு தேவைப்படுது. அந்த குவான்டிட்டி அந்த குவாலிட்டிக்கு அந்த அளவுக்கு அன்பு உங்களுக்கு தேவைப்படுது. இதுதான் உண்மை. நீங்கள் உருவாக்கப்படுவீங்க. கடவுள் நீங்களே உடைச்சாலும் சரி, மற்றவங்க உடைச்சாலும் சரி, கடவுளே உடைச்சாலும் சரி, உங்களை மீண்டும் உருவாக்குவார். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் பீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கைரேகை இந்த இதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 கோடி, லட்சம் கோடி, கோடி 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 கோடின்னு இந்த ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க கோடி கோடின்னு சொல்லின்னு இருந்தா கூட, மூச்சு விடாமல் சொல்லினே இருந்தா கூட, அத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் கைரேகை மாதிரி அவங்க கைரேகை இல்லைங்க. நீங்கள் தான் இப்போ QR கோடெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. அதுலேயே எத்தனையோ பேர் ஏமாத்தினுக்கிறாங்க அவன் QR கோடை ஒட்டிட்டு. ஆனால் உங்களுடைய கைரேகை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு முன்னாடியும் இல்லை, உங்களுக்கு பின்னாடியும் வரப்போகிறது கிடையாது அந்த உங்கள் கைரேகை. அதே மாதிரி ஐரிஸ், கண்ணில் இருக்கிற அந்த பீப்புளில் இருக்கிற அந்த ஐரிஸில் இருக்கிற அதான் ஐரிஸை உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். காட் உங்களை யூனிக்காக உருவாக்குறாரு, தனித்தன்மை வாய்ந்தவராக உருவாக்கின்னு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கடினமான காலம் வரும்போது நண்பர்கள் உங்களுக்கு தருவாங்க. அந்த நண்பர்களை நம்புங்க. அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களை நம்புங்க. அதாவது எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட்னு சொல்லுவாங்க. ஆபத்தில் உதவனே உண்மையான நண்பன்ற மாதிரி, அந்த ஆபத்தில் வர உண்மையான நண்பனை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும். பல பெட்ராயல்ஸ் அனுபவிச்சு, பல கஷ்டம் அனுபவிச்சா நம்புறது கஷ்டமாக இருக்கும். அதாவது எனக்கும் புரியுது. இது எத்தனையோ பேர் பல ஏமாற்றங்கள் நானும் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். அதனால் எனக்கும் புரியுது. இருந்தாலும் அதாவது நம்ப தகுந்தவர்னு இருக்கிறது கடவுள் மட்டும்தான். கடவுள் அனுப்புகிற அந்த ஒரு உதவியை நீங்கள் ஏற்றுக்கணும். யாராவது ஒரு வகையில் தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்கிற கதையா, கடவுளை பற்றி கடவுள் யாராவது ஒருத்தர் அனுப்புவார். அவர் நீங்கள் வந்த உடனே, இன்னங்க இவர் பொட்டு வச்சுன்னுக்கிறாரு, இவர்கிட்ட உதவி வாங்கலாமா, இன்னங்க இவர் நாமம் போட்டுனுக்கிறாரு, இவர் திருநீர் விட்டுனுக்கிறாரு, இவர் இந்த மாதிரி இவங்ககிட்ட உதவி வாங்கலாம்லாம் யோசிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாத்தையும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு வந்தால் தான் உங்களை கடவுளை பார்க்க முடியும். கடவுள் ஒரு மதத்துக்குரியவர் இல்லை, ஒரு ஜனத்துக்குரியவர் இல்லை, ஒரு நாட்டுக்குரியவர் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுட்டு இருப்பாங்க அவரை. இந்த பைபிள் உங்களுக்கு கையிலையும் எங்கள் கையிலையும் கிடச்சிருக்காது. பொதுவாக எல்லார் கையிலையுமே கிடச்சிருக்காது. அது பைபிள் வந்த கதை பல பேர் தியாகம் பண்ணி வந்ததுங்க. இந்த பைபிள் சும்மா இல்லைங்க. நான் பைபிளை மட்டும் சொல்ல, எல்லா வேதங்களுமே எத்தனையோ பேர் அழிக்க பார்த்து, எத்தனையோ பேருக்கு பாதுகாத்து தான் கடந்து வந்திருக்கு. எத்தனையோ வேதங்கள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நெட்டில் படிச்சிருப்பீங்க. ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற எந்த மதத்துடைய புத்தகமாக இருந்தாலும் அது உங்கள் கையில் வர்றதுக்கு பல கஷ்டத்தை எத்தனையோ பேர் பட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோல் உங்களை மாஸ்டர் பீஸாக உருவாக்குறாருன்னும் போது உங்களுக்கு வர பெயின் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வர பிரச்சனை எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வர பாடுகள் எல்லாம் யூனிக்காக தான் இருக்கும். யூனிக் பர்சனை உருவாக்கும் போது யூனிக்கான ஒரு மெட்டீரியல், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, யூனிக்கான ஷேப்பு, எல்லா விதத்திலும் யூனிக்காக உருவாக்குவாருங்க உங்களை. அது போல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை முன் உதாரணமாக உருவாக்கின்னு இருக்காரு. அநேகருடைய காயங்கள் ஆற்றும்படியா, அதாவது உள்ளத்திலும் இருதயத்திலும் உயிரிலையும் உயிராற்றல்லையும் இருக்கிற காயங்கள் ஆற்றும்படி உங்களை உருவாக்கி நிற்கிறாரு. நம்ம வந்ததற்கான வாழ்க்கையின் நோக்கம் இதாங்க. கூட இருக்கிற மனிதர்களுடைய காயங்களை ஆட்டுறதுக்காகவும், எல்லோரையும் சேர்ந்து ஒரு உலகமே ஒரு குடும்பமாக வாழறதுக்காக தான் இந்த உலகம் இருக்குது. நம்ம ஏதோ 5 பேர் தான் குடும்பம், 4 பேர் தான் குடும்பம், அதை விட்டால் நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி, அத்தை, இந்த மாதிரி தான் இந்த வட்டத்திலேயே இருக்கிறதுக்கு நம்மளை உருவாக்கல. உலகம் முழுவதும் நம்ம குடும்பம் தான். எல்லாரையும் நேசிப்போம். மதங்கள் கடந்து, ஜாதி உணர்வு கடந்து, மொழி உணர்வு கடந்து, தேசம்ன்ற எல்லை கடந்து எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் அணைத்துக் கொள்வோம், சகோதரராக பாவிப்போம். ஒரு உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை வளர்ப்போம், அன்பை பரப்புவோம், அன்பை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் அன்பை விதைக்கிறவங்க அன்பை அறுப்பீங்க, நான் பெற்றுக்கொள்வீங்க. எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்றது போல அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். நான் இதோட என் செய்தியில் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.